இந்த நாச்சியார் திருமொழியில் வெண்ணில மேலாப்பு அதுன்றது 8ஆம் பத்தில் இன்றைக்கி நம்ம 7வது பாசுரத்தை சேவிக்கலாம், அனுபவிக்கலாம். சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்கால் வெங்கடத்து செங்கன்மால் சேவடிக்கு அடிவீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கைமேல் குங்குமத்தின் குழம்பு அழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என் ஆவி தங்கும் என்று உரையீரேன். அதாவது இந்த பாசுரத்தில் நான் உயிரோடு இருப்பனோ இல்லையோ, நான் உயிரோடு இருக்கணும்னா அந்த பெருமாள் என்னை ஒரு நாளாவது என் கூட இருக்கணும், அப்போ தான் நான் என்னால் இருக்க முடியும் அப்படின்றத தன்னுடைய பிரிவு ஆற்றாமையை இந்த பாசுரத்தில் அவ சொல்கிறா. சங்கமா கடல் கடைந்தான் தன் முகில் போல், சங்கு சிப்பி போன்ற பல பொருட்கள் இருக்கிற அந்த கடலையே கடைந்தான் யாரு? அந்த பெருமாள். அப்படிப்பட்ட கடலிலிருந்து எழுந்த அந்த முகில்களே, குளிர்ந்த முகில்களே, வேங்கடத்து செங்கன்மால் சேவடிக்கு, அந்த திருவேங்கட மலையிலுடைய செங்கண்களை உடைய அந்த திருமாலுடைய பாத கமலங்களின் கீழ் நான் ஒரு விண்ணப்பம், இந்த அடிவீழ்ச்சி, இந்த சிறுமி, இந்த அடிமை தொழில் உள்ள நான் ஒரு விண்ணப்பம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கொங்கை மேல் குங்குமத்தின் குழம்பு அழிய புகுந்து, அதாவது என்னுடைய கழுத்தில் என்னுடைய முகத்தில் இருக்கிற அந்த குங்குமம்லாம் இருக்க, அது அப்படியே அவனை நினச்சி வெதும்பி அப்படியே கீழே வழிஞ்சு கிடக்கிறது. அது அப்படியே வந்திருக்க அந்த குங்குமத்தெல்லாம் அழியிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு குழந்தை நம்மளை கட்டி பிடிச்சா நம்மளை நெத்தி குங்குமத்தெல்லாம் அழிச்சிடும், நம்ம மஞ்சள்லாம் இந்த குழந்தை மேலே பட்டுடும். அது போல் அவள் சொல்கிறா, என்ன அப்படி அந்த குங்குமம் அழியிற மாதிரி ஒரு நாள் என் கூட தங்கி என்னை அரவணைத்து கொண்டால் என் ஆவி தங்கும், என் உயிரை இந்த உடம்புல இருக்கும், அதை சொல்லுங்க. இல்லைனா இருக்காது, இல்லைனா நான் போயிடுவேன், சீக்கிரமாக வர சொல்லுங்கள். என்கிட்ட அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழியணும்னா அவன் என்னை அணைக்கணும், அது வரும்பொழுது அவன் மேலே பட்டுவிடும், அப்போ என் மேலே அழிஞ்சிடும். அதனால் என் ஆவி தங்கணும் அப்படின்னா ஒரு நாள் என் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. சங்கமா கடல் கடைந்தான் அப்படின்றத ராமானுஜருக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்கிறார் பார்க்கலாம். அதாவது நம்மாழ்வார் வேதம் என்ற கடலை கடைந்து திருவாய்மொழியை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த திருவாய்மொழியை கடைந்து சரியான நேரத்தில் எது கொடுக்கணும் வரிசைப்படுத்தி கிரமப்படுத்தி கோவில்களில் அதை பாசுரப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் அதை கொண்டு சேர்த்தவர் ராமானுஜர். அதான் சங்கமா கடல் கடைந்தான் தன் முகில்கால். அந்த நம்மாழ்வார் கொடுத்த அந்த வேத சாரங்களை நமக்கு எளிதாக்கி நமக்கு உள்ளங்கை நெல்லி போல கையில் கொடுத்துருக்கிறார் பாருங்க இந்த ராமானுஜர். அவரை தன்னுடைய அண்ணனா நினச்சி, அண்ணா அந்த வேங்கடத்தில் செவ்வரி ஓடிய கண்களை உடைய அந்த வேங்கட மலையின் மேல் இருக்கிறானே, அவனுடைய பாதத்தில் நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், அதை போய் நீங்கள் கன்வே பண்ணிடுங்கண்ணா. என்ன விண்ணப்பம் தெரியுமா? என்னுடைய கொங்கை மேல் குங்குமத்தின், என்னுடைய மார்பகத்தின் மேலே உள்ள அந்த குங்கும குழம்பெல்லாம் அழியணும்னா அது மறையணும்னா நான் தண்ணி போட்டாலும் அலம்ப மாட்டேன், அதுக்கு அவன் ஒரு நாள் என்னை அணைக்கணும், அப்போ அது அவன் மேலே பட்டுடும் அந்த குங்குமெல்லாம். அது அப்போது அந்த மாதிரி இருந்தால் தான் என்னோட உடம்புல உயிர் தங்குன்னு போய் சொல்லிடுங்க அப்படின்னு இந்த பாசுரத்தில் ராமானுஜருக்கு ஏற்ற மாதிரியாக சொல்கிறா. அதை நம்ம எல்லோரும் அனுபவித்து படித்தா இதனுடைய அர்த்தங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், புரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. உங்களுடைய லைக் பட்டன் கொடுங்க, உங்களுடைய வியூஸை, உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க. நன்றி. இப்படிக்கு மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.